அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. வவ்வால் மீன் எடுத்துருக்கோம். 6 தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பெரிய சைஸ் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா லைட்டாக கீறிக்கோங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஹாஃப் லெமன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்குள்ள மசாலா: உப்பு தேவையான அளவு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷில் தான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம், ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரைஸில் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சட்டியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் பேலன்ஸ் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. கர்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, ஃபிஷ் கறி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் தக்காளி வெங்காயம் சாஃப்ட் ஆன பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம், ஸோ 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒன்ஸ் கொதி வந்த பிறகு இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் மோஸ்ட்லி நீங்கள் முள் கம்மியாக இருக்கிறதே எடுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிட்ட பிறகு இதுக்கு மேலே மல்லி, புதினா ஒரு லேயர், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஒரு லேயர், தென் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ் இதில் செட் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தம் ஆகட்டும், எல்லா ஃப்ளேவர்ஸும் இதில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இது சர்வ் பண்ணலாம் வித் மாங்காய் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி. இஃப் யூஆர் ஓகே வித் கர்ட், நீங்கள் கர்ட் கூட சர்வ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.